இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்ட் ஆன் drawings made by the partners only when there is an agreement among the partners in this regard. அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா ட்ராயிங்ஸ்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கோம், அதுபடி நம்ம சார்ஜ் பண்ணணும். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வில் பி ரேட் அக்ரீடு பை தி பார்ட்னர்ஸ். அவங்க ஏற்கனவே எவ்வளோ அக்ரி பண்ணியிருப்பாங்க, அந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபாலோயிங் வருது ஜேர்னல் என்ட்ரிஸ் டு பி மேட் இன் தி புக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும் பார்ட்னர்ஷிப்பு அந்த ட்ராயிங்ஸுக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபார் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து நமக்கு இன்கம், அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை க்ரெடிட் பண்ணிவிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஏன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இல்லாட்டி பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறாங்கன்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடா அப்படின்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா 2 அக்கௌண்ட் இருக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கில் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் போடும். ஃப்ளக்சுவேட்டிங்னா ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கிரெடிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் நமக்கு ஃபேம் பொறுத்தல இன்கம்மு, அதனால் கிரெடிட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணணும்ல, க்ளோஸ் பண்ணி ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் என்ன கிரெடிட்டில் இருந்து இப்போ டெபிட் ஆயிரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆகி டு ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷனை கிரெடிட் பண்ணணும். இதுதான் ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் என்ட்ரி, ஒன்று பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கிரெடிட் பண்ணணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணி ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷனை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் டைரக்ட் மெத்தடில் என்ன பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்ச மாதிரி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, எவ்வளோ பீரியட் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 11. வேலன் இஸ் எ பார்ட்னர் who withdraw 20,000 on 1st April 2018. 1st April அன்னைக்கு 20,000 வித்ட்ரா பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ்டு அட் 10% பெர் ஆனம் வந்து 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஆன் 31st December 2018. 31st December 2018 அன்னைக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி பை அஷ்யூமிங் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒரே அக்கௌண்ட்டு தான் இருக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன ட்ராயிங்ஸை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் டெபிட் பண்ணணும். அதே சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன ஓகேங்களா. இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னால எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ட்ரி போடணும்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் போடணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறேன். அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ 20,000 வித்ட்ரா பண்ணார். 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9 months கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து தானே 3 months போயிடுச்சு. ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுற 9 months இன்ட்ரெஸ்ட்டு தான். அப்போ 20,000 அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்கு இன்ட்டு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. அதனால் 20,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 9 monthsனால 9/12 போட்டு கால்குலேட் பண்ணால் 1,500. இதுக்கு என்ட்ரி என்ன போடணும் பாருங்கள். பேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஏன்னா அது ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடு, ஒரே அக்கௌண்ட்டு தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு தான் இருக்கும். அதனால் பேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கிரெடிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை க்ளோஸ் பண்ணணும்ல, க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கிரெடிட்டில் இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் டெபிட் ஆகிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் புதுசாக கிரெடிட் கொடுக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. 1,500. நரேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு போட்டணும். ஓகேங்களா. சார் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.